பொடிநடையா போறவரே பொடிநடையா போறவரே கூப்பிடுங்க சுவாமிஜி மறுபடியும் சுவாமி ஒன்னா பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து போடத்தோட கதை பாட்ட சரியா பிடிக்கணும் சரியா ஒழுங்கா பிடிக்கும் நீ படிச்சிருக்கியா நம்ம கதை பாட்டு ஆரம்பத்தில் படிச்சத சின்ன பிள்ளை மனுச்சு ரெண்டாவது பாட்டு ஒழுங்கா கதை பாட்டை சொல்லி கொடுத்த பாட்டு பாருங்க சரியா கடைசி ஆடிப்பாடி வரவேற்பது எங்களுக்குள்ள கொண்டு போகிறேன் அடுத்த கவலை யாரு இருக்கா கூப்பிடுங்க பாப்பா பூ
ஊரெங்கும் பேசும் பூவாசம் புகழ புகழ மங்கள மங்கள சாமி ஏ சாமி வருது பண்டிகை விடுங்கடா பூ போன்ற முகமும் அணிவான குணமும் வர வேண்டும் முனையே ஆசி தர வேண்டும் முனையே என்னாலோ நான் வாழவே மக்களாண்டு வாழ்கிறதே வர வேண்டும் முனையே இப்படி அறிவுள்ளவரை கனவிலே நனவிலே காண்பதுதான் நீங்கள் முடிவெடுப்பினங்க முக்காலம் உணர்ந்து இக்காலத்திலே நன்மை என்னும் நிறுத்தி நற்கழகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதர் என்னை நற்பேதனை பெற்ற மாமணி வரவேண்டு சுவாமி எனக்கும் என்னை சார்ந்தோருக்கும் நல்ல ஆசை வந்த காலத்தை எடுத்துக் கொடுங்க சுவாமி தமிழ் என்ற தேவ அமதத்தை வாத்து என்பது பண்பாக வந்து அன்பாக வரவேற்று ஆரங்கு இவரது பக்கத்துக்கு வச்சு உனதான வாக்கு பொறுமையை வரத கொடுத்தா கூட இவர் வாக்கு பூ போலே உன் புன்னகையே உடனே கண்டேனம்மா பூ போலே உன் புன்னகையே உடனே கண்டேனம்மா கண்டே கண்ணில் படியே என் பொய்யே உயிரே
தோன்றும் இந்த நடக்கு பத்திரம் மலர என்னை அவங்க விட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போடுகிற பெருமையான வார்த்தை கொடுத்திருந்தாலும் உனது நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற மதிப்பீடு கதையினுடைய சாரம் வீடு கட்டி காவல் யாரு திரைக்காக திணைக்கான காவல் என்னோட திணை இருக்கு செந்தனையும் கருதை யாருக்குமா எங்களுக்கு செந்தனை முருகனுக்கு முருகனுக்காக படைச்சிருக்கீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க நாடு எங்க நாடு நாடு தொண்டை நாடு மூவேந்தர்கள் ஆண்டது சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு சேர நாட்டுக்கு உண்டான பெருமை சோழ நாட்டுக்கு சோறுடைத்து பாண்டிய நாட்டுக்கு உடைத்து உங்க நாட்டுக்கு நல்ல ஆண்டவர்கள் உடைக்க பெற்ற நாடு எங்க நாடு கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா உங்க நாளைக்கு கொடுத்தீங்க பெருமை இருக்கு நல்லா இருக்கு முன்னோர்களும் கொடுத்துருக்காங்க இன்னார்களும் கொடுத்துருக்காங்க இனி வரப்போறவர்கள் கொடுப்பாங்க ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்குரிய கடவுள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமானாகப்பட்டவர் பெருமான் தமிழ் கடவுள் தமிழ் உலகத்துல ஒரு உயர்வான மொழி தமிழ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்குரிய பெருமைகள் நிறைய ஓடி இருக்கு அந்த அளவு சிறப்பம்சம் காலத்தா தொன்மையான மொழியா இருந்தாலும் இன்னைக்கு பலராலும் போற்றி கொள்ளக்கூடிய ஒரு உயர்வான மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி அதான் தமிழ் மொழி தேன்மொழி தேன்மொழி தமிழ் மொழியை பேசுவதற்காக தேன்மொழி வந்திருக்கேன் தேன்மொழி இருந்தா தான் சிறப்பு ஏன்னா தேன் மட்டும் பாருங்க எப்பொழுதுமே பாருங்க காணும் கெடாது தன்னை சார்ந்தவரை கெடவும் விடாது சில பேர் நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது பாருங்க தேனுக்குள்ள ஒரு துளி விஷம் இருந்தாலும் அந்த விஷம் எப்ப விழுந்துச்சோ எப்படி விழுந்துச்சோ அப்படியே தான் இருக்குமா தேனி எல்லா பக்கமும் இந்த விஷத்தை கொண்டு செல்லாதா அப்ப தானும் கெடாமல் தன்னை சார்ந்தோரை கெடாமல் விடக்கூடிய தன்மை பெற்றதுதான் தேனு பாருங்க நம்ம தேனி இருக்கு அந்த கூட்ட கலச்சோம்னா வந்து கொட்டும் ஆனா அந்த தேனியாகப்பட்டதை கொண்டு போய் மகரத்துல இருந்து பூக்கள் இருந்து அன்னையான தேன் எடுத்தாங்க சேகரித்து வைக்குது அப்ப நல்ல விதமா பார்த்தோம்னா நல்லா இருக்கும் தீய குணத்தோட பார்த்தோம்னா தீய நடக்கும் தேன் எடுக்கும் போது பக்குவமா எடுத்தாக்க தேனி பேசாம இருக்கு தமிழ் படித்தாயே தமிழ் படித்தாயே தமிழ் படித்தாயா என்று கேட்டா தமிழ் படித்தேனே தமிழ் படித்தேனே தமிழ் படித்தேனே அப்படின்னு அந்த அளவுக்கு பெருமையான மொழி அதை எங்களது வாழ்வும் எங்களது வளவும் மகத்தான தமிழ் என்று சங்கே புலந்து யாவருந்த மொழிகளிலே சிறந்தது ஒரு மொழி தமிழ் மொழி போய் இல்லாதது வேற எதுவும் இல்லை இது பாரதியார் ஒரு முண்டாசு கவிஞர் பாடி போட்டி போடுதா அந்த அளவுக்கு சிறப்பு கட்டியனா அது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டான பெருமை அது மட்டுமா இருக்கு இன்னும் பாருங்களேன் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாப்படியும் தமிழ் மனம் வீச மட்டும்தான் அந்த அளவுக்கு பெருமையான ஒரு மொழி கட்டினா தமிழ் அதனாலதான் தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்து 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 என்று இனிக்குமா அமிழ்து அந்த அளவுக்கு ஒரு இனிப்பான தித்திப்பு செய்வதற்குரிய பெருமையான மொழி தமிழ் மொழி சரி இருக்கட்டும் காவலுக்கு தெரியும் முருகனுக்கா நீங்க முருகனுக்காக காவலுக்கு தெரியும் முருகனுக்காக இல்ல திணைக்காக சந்திர சிந்து வர்றீங்க கேக்குறேன் இல்ல நானும் கேக்குறேன் திணைக்குதானே காவல் திணைக்காக காவல் பரவாயில்ல பெருமையான ஏன்னா தமத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குலத்துக்கு மூவர் சமத்துக்கு நால்வர் சகலத்துக்கு ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு திக்கு எட்டு கிழக்கு ஒன்பது பசிவந்தா பத்தும் பறந்து வரும் தமத்து பண்ணா எத்தனை வரணும் ஒருத்தர் தனியாக இருந்து ஐம்புலன்களையும் அடக்கினால் அதற்கு பேரு தவம் நிறைவேறும் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டடித்து சொல்லி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னா ஐம்புலன்களையும் அடக்கினால் தவம் நிறைவேறும் ஐம்புலன் என்னமா ஐம்புலன்னா மாயை கர்மை மெய்வாய் கனிமுக்கு செவி செவி இந்த அஞ்சுமே பாருங்களேன் எந்த இடத்துலயும் பாருங்க அளவோட இருந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு பெருமை இருக்கும் கொஞ்சம் கூட ஒரே போனா நம்மளுக்கு சிரமம் கண்டிப்பா ஆனா இதை காட்டுற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதை வச்சிருக்கேன் நாக்கு யாகாவராகியம் நாகாக்க காவாக்கா சோகப்பா சொல்லி இழுக்கப்பட்டிருக்காங்க அப்ப உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னா எதிரிய கூட நண்பனா மாத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா நாக்கு இருக்கு நண்பனையும் பகைவனை மாத்தக்கூடிய தன்மை நாக்குல நரம்புள்ள அப்படிங்கிறதுனாலதான் நாக்குல எலும்பு இல்லாத நாக்கு எல்லா பக்கமும் எலும்புதே இல்ல நரம்பு இருக்கு நரம்பு இல்ல அப்படின்னா இயங்காது
இல்லையா? அப்ப எலும்பில்லாத நாக்கு எல்லா பக்கமும் பேசும். இந்த நாக்குல அம்மா தங்கமே அப்படின்னு சொல்றது இந்த நாக்குல, கோடின்னு சொல்றது இந்த நாக்குல. இப்ப நாக்கு தானே எல்லா வேலையும் பண்ணுது. அடக்கியாளக்கூடியது எதை முக்கியமா முதல்ல இந்த நாக்கு அப்படிதான் கட்டுப்படுத்தும். கண்டிப்பா. அது இருந்தா எல்லாருக்கும் பெருமை. சுவை ஒரு பக்கம் கொடுத்தாலும் அத பக்குவமா பேசக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த நாக்கு கொண்டு. கண்ணை தேடி போய் பார்க்கக்கூடிய, எட்டிய வரைக்கும் பார்க்கக்கூடிய தன்மை கண்ணுக்கு இருக்கு. ஆனா எட்டாவதை கேட்கக்கூடிய தன்மை காதுக்கு இருக்கு. பாருங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா எங்கேயோ பாடுற பாட்டும் எங்கேயோ பேசுற பேச்சினுடைய ஒளி காதுல கேட்கும். அப்ப அடக்க முடியாதது காது, அதே அடக்க முடியாதது நான் மூக்கு. பாருங்களேன், மூக்கு எவ்வளவுதான் கட்டி வச்சாலும் நுகரக்கூடிய தன்மை இருக்கும். பேசாம போயிட்டு இருப்பான், நல்ல நறுமண வீசுது, ஆகா இந்த இடத்துல நல்ல நறுமணம் வீசுது அப்படின்னு காட்டக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா மூக்குக்கு இருக்கு. அதே சமயத்துல என்னப்பா ஒரு தீயை வாடி அடிக்குது அப்படின்னு செய்யக்கூடியது இந்த மூக்கு தான். பாருங்களேன், கண்ணை கூட கட்டிக்கிட்டு பேசாம இருந்துடலாம், ஆனா காதையும் மூக்கையும் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது சுவாமி. விஷயத்தை நல்லா படிச்சு பேசுறீங்க. ஆனா ஒரு சின்ன செய்திமா, ஆனா நாட்டுக்குரிய சிறப்பு தெரியுமா? இப்ப நீங்களே பாருங்களேன், கண்ணு பார்க்க வெளியூர் பார்த்து இருக்கு, காது பார்க்க வெளியூர் பார்த்து இருக்கு, கை கால் அனைத்துமே வெளி உறுப்புகளா இருக்கு. ஆனா நாக்கு மட்டும் எங்க இருக்கு? உள் உறுப்பா இருக்கு. ஈரப்பதத்துல உள்ள இருக்கும். காரணம் என்ன? நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர் மனதை புண்படுத்தாத ஈரப்பதத்தை தரக்கூடிய இதமான வார்த்தையா இருக்கணும். அதனால நாட்டுக்குரிய தன்மை கொடுத்துருக்க. அதை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிக்கணும். கசடனா பிழை இல்லாமல் படிக்கணும். படிச்சுட்டு அந்த படிச்ச விஷயத்துல நாலு பேருக்கு சொல்லணும். நல்லா சொல்லணும். அப்படிதானே பெருமை இருக்கு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயிரம் எழுத்து 247 எழுத்து. தமிழுக்கு சொந்தக்காரன் முருகப்பெருமானாகப்பட்டவன். என்றாலே முகுந்தன், ரு என்றாலே ருத்ரன், காவு கமலாட்சன். அப்ப மும்மூர்த்திகளின் அம்சமே யாரு? முருகப்பெருமானாகப்பட்டவர். அப்பேற்பட்ட முருகு என்றாலே அழகு ஒரு பேர் கூட இருக்கு. ஆமா, முருகு என்றாலே அழகு, அழகு என்றாலே முருகு. அந்த அளவுக்கு சிறப்பு செய்யக்கூடிய முருகப்பெருமான் என்ன சொல்லுவாங்க? ஆபத்து குதவாத பிள்ளையும் அது பசி குதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் கருத்திர மரியாதை தண்ணீரும் கோபத்தை இறக்காத வேந்தனும் முதுமணி கொள்ளாத வேந்தனும் பாவத்தை தீராத தீர்த்தமும் இருந்து ஏழு உலகில் பயனுமில்லைதானே. அப்ப வாழ்க்கையில இருந்து மற்றொரு பயன் நாம் பெறலாம். பசிக்கு இல்லாத உணவு வேற இருந்து என்ன பண்ணா? ஆபத்துக்கு உழவாத பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம்? அரும்பசிக்கு உகவாத அண்ணன் இருந்து என்ன பண்ணா? தாகம் எடுக்கும் போது இருக்காத தண்ணீர் அதுக்கப்புறம் வேஞ்சதுக்கு என்ன பண்ணா? தேட கிடைக்காத திரவியமா இருந்தால் தேடும்போது கிடைக்காத திரவியம் கேடாத போது கிடைச்சு என்ன பண்ணது? தங்க ஊசியா இருந்தா கண்ணில எடுத்து குத்திக்க முடியும். ஆமாங்க, தங்க செருப்புன்னு சொல்லி தலையில வச்சுக்கிறோம். தலையிலையும் வச்சாரு. சாதாரண மரக்கட்ட செருப்பையும் தலையில வச்சு கொண்டு போனார் பரதனாகப்பட்டவர் ராமருடைய பாதரட்சையை. அது எதுக்காக? அண்ணனுடைய சிறப்புக்காக கிடையாது. அது தெரியுங்களா சாமி? செருப்பு இருக்கிற மதிப்பு கூட மதிப்பு மனுஷனுக்கு இல்ல. கடவுளுடைய கண்ணிலேயே செருப்பு கொண்டு வச்சவன் இந்த இடத்துல இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கடவுளுடைய முகத்துல செருப்பை வச்சது என்னப்பன் ஆகப்பட்டவன். ஆனா கடவுளுடைய ஆகப்பட்ட நிகருக்கு இதனால ராமனுடைய செருப்பை தலையில வச்சவன் பரதனாகப்பட்டவன். செருப்புக்கு சாதாரண பூலோகத்துல செருப்புக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனுஷனுக்கு இல்ல. நாட்டுடைய அரசு என்ன பண்ணாரா? அப்படியே உலாவிட்டு வந்தாரா ஊரெல்லாம். உலாவில மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களுக்கு நல்ல விதம் போய் சேர்றா, மக்கள் நல்ல விதமாக இருக்கிறாங்க அப்படின்னு உலாவிட்டு இருக்கும்போது இந்த மன்னருடைய காலில் இருந்த செருப்பு அறுந்து போச்சு. அப்ப செருப்பு அறுந்து போனோம்னா பக்கத்துல ஒரு வீட்டுல போய் அம்மானு கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி வெளியில வந்திருக்காங்க. ஐயா, நாட்டு மன்னனே எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணம், என்ன புண்ணியம் நீங்க நான் செஞ்ச புண்ணியம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் சொன்னார், ஒண்ணும் இல்லாம நகர சோதனைக்கு வரும் பொழுது காலில் இருக்கிற செருப்பு அறுந்து போச்சு, நான் வச்சுட்டு போறேன் அப்படின்னாங்களாம். அப்பதான் அந்த அம்மையார் சொன்னாங்களாம், கணவரை கூப்பிட்டீங்க வாயா, மன்னரே வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. கணவனை மனைவியை சேர்ந்து என்ன சொன்னாங்களா? மன்னரே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மன்னருடைய செருப்பு எங்க வீட்டுல இருக்கிறது, நாங்க செஞ்ச புண்ணியம், உங்க செருப்பை பாதுகாக்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி செருப்பை வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். இப்ப அருந்து போன செருப்பை வாங்கி பாதுகாத்து வச்சு 4 நாளைக்கு அப்புறம் அதை சரி பண்ணி கொண்டு போய் மன்னனை கிட்ட கொடுத்தாங்களாம். அதே மன்னன் கொஞ்ச நாள்ல இறந்து விட்டார். இறந்து போனவன மன்னரை தூக்கிக்கிட்டு வர்றாங்க. அந்த வழியா வரும்போது அடமழை காத்து, ஒண்ணுமே பண்ண முடியல. பாருங்களேன், புயல் மழைன்னு சொல்லுவான். இப்ப சமீபத்துல வந்தது கஜா புயல்னு சொல்லுவான். கஜம் என்றால் என்ன? யானை. இந்த யானை எப்படி மதம் பிடித்தால் இந்த உலகத்தையே அழிக்குமோ அதே மாதிரி மதம் கொண்ட புயல் அங்கே வந்தது. அதனாலதான் அதுக்கு கஜா புயல்னு பேரு. அப்ப மதம் கொண்ட அந்த கஜா புயல் வருவது போல மழையின் காத்து வந்துருச்சு. மன்னனுடைய ரதத்தை ஓடிக்கிட்டு போக முடியல. இறந்து போனவங்க ரதத்தை ஓதிக்கிட்டு போக முடியல. அப்பதான் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா, நாட்டுடைய மன்னன் இறந்து போயிட்டாரு, ரதம் இதுக்கு மேல போகாது, காத்து மழை இப்படி வந்துகிட்டு இருக்கு, அதனால உங்க வீட்டு ஓரமா கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சு மழை நின்னதுக்கு அப்புறம் இந்த தேரை இழுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்களா, ஏப்பா, நாட்டுடைய மன்னனா இருந்தது உயிரோட இருக்கும்போது இப்ப செத்து போயிட்டாரு, செத்த போனத்தை எங்க வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டாதீன்னு சொன்னாங்களாம்.
பாருங்களேன், நாட்டை ஆளக்கூடிய மன்னனுடைய கால போடுற செருப்புக்கு இருந்த மரியாதை மன்னன் இறந்ததுக்கு அப்புறம் இல்ல பாத்தீங்களா? அப்ப செருப்புக்கு இருக்கிற மனிதன் மரியாதை மனிதனுக்கே கிடையாது சுவாமி. இது பூலகத்தின் உண்டான கணக்கு. நினைக்கிறமா மனுஷனுக்கு மதிப்பு என்னன்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நடந்தது. மனிதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு போட்டி. இப்பதான் பாருங்களேன், மன்னர் ஒன்று கேட்டாரா, இந்த உலகத்துல அமைச்சரே நீங்க எனக்கா ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? நீங்க போய் ஒரு 3 தலையை கொண்டு வாங்க. என்ன தலை வேணும்? ஒரு ஆட்டு தலை, ஒரு புலியோட தலை, ஒரு மனுஷன் தலை. இந்த 3 தலை எங்க இருந்தாலும் கொண்டாந்துறியான்னு சொல்ல போய் கொண்டு வந்தார். கொண்டு வந்த பாருங்களே, அரசர் பார்க்கிறார், அமைச்சரே இந்த கொண்டு வந்த தலை, இந்த 3 தலையை சந்தை கூட்டத்தில் போய் வித்துட்டு வாயா. 3 தலையை விட்டுட்டு நீ வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்ல தலையை கொண்டுட்டு போற. போன சமயத்துல இந்த ஆட்டு தலை இறைச்சிக்காக வாங்கிட்டு போயிட்டேன். 2வது பாத்தீங்கன்னா புலித்தலை, இது ஒரு அலங்கார பொருளா இருக்குன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு போயாச்சு. 3வது பார்த்தா மனுஷ தலை, கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு விற்க அப்படின்னு பொருளை பார்த்துட்டு 1 மணி நேரம் விற்க, 2 மணி நேரம் விற்கல, மணி கடந்துட்டே போயிட்டு இருக்கு, கடைசி வரைக்கும் விற்க. சரி சொல்லி அரசு வரைக்கும் வந்தாச்சு. என்னப்பா 3 தலையை கொண்டு போனீங்க, என்ன வித்துருச்சா? அட ஏங்க வைக்கிறீ அரசரே, முதல் தலையை கொண்டு போனேன் வித்துருச்சு. என்ன தலை பாது? ஆட்டு தலை. 2வது தலையை கொண்டு போனேன், அது வித்துருச்சு. அது புலித்தலை. 3வது கொண்டு வந்து பாத்தீங்களா, அந்த தலை மட்டும் கடைசி வரை விற்கிற. அது என்ன தலை? மனுஷனுடைய தலை கடைசி வரைக்கும் விற்கிற. விற்கவே இல்லையா? சரி விடு, காசு கொடுத்தாதான் வாங்க மாட்டாங்க. ஒருவேளை சும்மா அது கொடுத்தா கொடுப்பாங்க. ஓசி யாருக்கே கொடுத்துருவானா கேட்க, இதை போய் ஊருல கட்டிருக்கேன், இதை சும்மா வச்சுக்கோங்க அந்த மனுஷன் யாரும் வாங்குவானா? யாருமே வாங்கல. அப்ப ஓசியா கொடுத்து கூட வாங்கல. கடைசியில பார்த்தா என்னடா ஆயிடுச்சுனியா, காசு கொடுத்து வாங்கல, சும்மா கொடுத்து இந்த மனுஷன் வாங்கலையே. அப்ப மனிதனுடைய தலைக்கு என்ன மதிப்பு? மனிதர்களுக்கு இருக்கும் வரை மதிப்பு இருக்கிறது. இறந்த பின்பு மதிப்பை சேர்க்கணும்னா இருக்கிற வரைக்கும் கொடுக்கும் மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வெள்ள ஊதியமலை உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். என்ன அர்த்தம்? மனிதனுக்கும் விலங்குகளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குமா? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விலங்குகளுக்கு கால்நடை அப்படி ஒரு பேர் இருக்கும், மனுஷனுக்கு கால்நடை நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு பேர் மட்டும் என் கால்நடை சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலங்குகளுக்கு கால்நடை அப்படின்னு பேர் இருக்குன்னா விலங்கு கால்நாள மட்டும் நடக்கக்கூடியது. ஆனா மனிதன் அப்படி கிடையாது, தன்னுடைய மனதினாலும் நடக்கக்கூடியவன். அப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன சிறப்பு? இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பண்பை வளர்த்து கொண்டா வாழ்க்கை எல்லாருக்கும் பெருமை இருக்குமா? அதான் கவிஞரோட சொல்றாரு, பட்டு கொடுத்தால் வாழ்க்கை சிறக்குமா, இல்ல நட்டுக்கள் கொடுத்தால் வாழ்க்கை சிறக்குமா? அப்படி கிடையாது. மனிதனுக்கு ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுக்கலாம். இதை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா தான் வாழ்க்கை எல்லாருக்கும் வெட்டி எடுக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? மனிதனுடைய மதிப்பா இருக்கட்டும், பேசக்கூடிய பக்கமா இருக்கட்டும், இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு என்னத்தை விட்டு சென்றோம் அப்படின்னு இருக்கணுங்க. எல்லாத்தையும் மனிதன் கொண்டு போக முடியுமாமா? திருநீரிட்டார் சிவனை மறந்து யார் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாருங்களே, ஒரு மனிதனாக பூமியில வாழ்ந்தார் அப்படின்னா பூமியில பிறந்தா வாழ்ந்தா செத்தா சாப்பிட்டா அப்படின்னு இருக்க கூடாதான். கொஞ்சமாவது இறைப்பற்றோட இருக்கணுமா? என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஒரு சாதாரண விவசாயி, இந்த விவசாயி ஒரு மகான் கிட்ட போயிருக்காங்க. உங்களாட்ட ஒரு மகான் கிட்ட அந்த மகான் சொன்னாரா, ஐயா நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா தினந்தோறும் என்ன பண்றீங்க, திருநீர் எடுத்து பட்டை அடியான்னு. பட்டை அடியான்னு சொல்ல, அப்ப பட்டை அடிக்கும் போது இவருக்கு என்ன பண்ணாரு, பட்டை அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்படி பட்டை அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, இல்லங்க அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, தினந்தோறும் இறைவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாரு. சரி நாமத்தை சொன்னாலும் பரவாயில்ல, திருநீர் எடுத்து பட்டை அடிச்சுக்கே அப்படின்னு. பட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அப்ப பட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா பட்டை அடிக்கிறவங்க பார்க்கலாம்ல அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, இறைவனுடைய நாமத்தை சொல்ல நேரம் இல்ல, பட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, பட்டை அடித்தவனே பார்க்கணும் அப்படின்னா அதை வேணா நான் செய்யறேன் என் வாழ்க்கையிலே. நான் பாருங்களேன், தினந்தோறும் எதிர்த்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, ஒரு விவசாயி தினந்தோறும் பட்டை அடிப்பாரு, அவர் வேலைக்கு போவாராம். வெறும் என்ன பண்ணிப்பாரு, தினந்தோறும் எந்திரிச்சு காலையில வெள்ளனா அவங்க வீட்டுக்கு போய் அவரை பார்ப்பாரு. அவர் பட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது பட்டை அடிச்சு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தினந்தோறும் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த எதிர்த்த வீட்டுக்காரர் பட்டை அடிச்சவர் வீட்டுல இல்ல. அப்பதான் இவர் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போனாரு. எங்கம்மா உன் புருஷன் கொண்டாடிய கேட்டாரு. எங்க வீட்டுக்காரர் காலையிலே வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அதான் நீ பட்டை அடிச்சவனை பார்க்கலையே, இந்த பட்டை அடித்தவனை பார்க்கணுமே அப்படின்னு நேரம் அங்க இருந்து வேலைக்கு போனவன் அங்க போயாச்சு. அங்க போய் வயல்ல பார்க்கும்போது அந்த விவசாயி என்ன பண்ணாரா, ஏர் விழுவதற்காக அப்படி ஏரை எடுத்து விழுகும் பொழுது கீழே ஏதோ ஒரு தட்டுப்பட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்பதான் நல்லா பறிச்சு பார்த்தாரா, அங்க 2 நாள்ல பெரிய புதையல் கிடைச்சிட்டான், தங்கம் உள்ள புதையல் கிடைச்சிட்டான். அப்பதான் இவருக்கு யோசனை, ஆகா இவ தங்கம் உள்ள புதையல் இருக்க, இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல அகலமாக குழி பறிச்சுக்கிட்டு இருந்தாரா, அப்படியே இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு. இவர் வந்தாரா அங்க இருந்து பட்டை அடிச்சவனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி, இவர் தங்கத்தை எடுக்க இவர் அண்ணேன்னு கூப்பிட, இவர் மேல நிமிர பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம்.
எப்படி இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். இவருக்கு ஒரு சந்தேகம், ஆகா நம்ம பார்த்துட்டோம்னு இவன் சொல்றானே, அப்ப புதையல் எடுத்ததை இவன் பார்த்து அப்ப புதையல் எடுத்ததை நம்ம மட்டும் வச்சுக்கிட்டா இவன் கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிடுவான். அப்ப இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்த புதையலை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்களாம். என்ன காரணம், இவன் பார்த்தது பட்டை அடிச்சதை நான் பார்த்துட்டேன்னு இவன் சொல்ல, ஆனா அவன் என்ன நினைச்சுன்னா புதையல் எடுத்துட்டதான் பார்த்துட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு அவனுக்கு பாதி பங்கா. பாருங்களேன், அப்ப பட்டை அடித்தவனை பார்க்கும் போதே அவனுக்கு பாதி பங்கு வந்து சேர்ந்தது. அப்ப உடம்பு பூரா பட்டை அடித்தா. பாருங்களேன், அருணகிரிநாதரை ஒருத்தர் கேட்டாங்களா, யார் அப்படின்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை ஒரு இளைஞன் கேட்டிருக்கேன், என்னப்பா உடம்பெல்லாம் திருநீரா இருக்கு, நான் குட்டிச்சவர் மாதிரி இருக்கேன் அப்படின்னாங்க. அப்படி குட்டிச்சவரு சூத்துக்கெல்லாம் வெள்ளி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு தான் வெளியிலே வருவார் திருமுருக திருவானந்த சுவாமிகள். அப்ப வரும்பொழுது இளைஞன் சொன்னானா, வீடு பூரா வெள்ளை அடிச்சிருக்கியா அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரா, ஆமா இந்த உடம்பு என்பது வீடு தான், ஏன்னா உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், கள்ள பிள்ளனை இந்த காணாமணி விளக்க வெள்ளப்பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவனை சிவலிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது குடியிருக்கிற வீடுப்பா. யாரு குடியிருக்கிறா, இறைவனாகப்பட்டவன் எம்பெருமான் என்னுடைய மனதுக்குள்ளே குடியிருக்கிறான். அவன் குடியிருக்கிற வீட்டுக்கு நான் பட்டை அடிச்சிருக்கேன். பட்டை அடிக்கணும்னா எதுக்கு அடிக்கணும், சிவத்துக்கு தானே சுண்ணாம்பு, குடியிருக்கிற வீட்டுக்கு தானே சுண்ணாம்பு அடிப்பாங்க. அப்ப முருகன் குடிக்கொண்ட வீட்டுக்கு நான் பட்டை அடிச்சிருக்கேன், உன்னை யார்ட்ட குட்டிச்சவருக்கு அடிக்க முடியாதுப்பா அப்படின்னாரா. பாருங்களேன், இப்ப பட்டை அடிக்கிறதுல எவ்வளவு பெரிய கருத்துக்கள்லாம் பெரியவங்க வச்சிருக்காங்க. அவர் சொன்ன கருத்தை படிங்க. அதான் புற தூய்மை நீராள வையும், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும். என்ன அர்த்தம், நம்ம உடைய வந்து நீரை ஒழிச்சு சுத்தப்படுத்திடலாம். பாருங்க, குளித்து அப்படி பார்த்தோம்னா என்ன அர்த்தம், நாடி 2 வாரம் 2 மாதம் 2 வருடம் 2 இருக்கா. அப்ப இந்த உடலாகப்பட்டத ஒருத்தர் குளியல் செய்யும் போது குளிக்கும் போது சுத்தமாச்சுக்கலாம். ஆனா புற தூய்மை நீராளமை, அக தூய்மை வாய்மையாக கிடப்படும். அவன் பேசக்கூடிய பக்குவத்தை பொறுத்தவங்க எல்லாருக்கும் சிறப்பு இருக்கும். ஆனா விஷயத்தை பாருங்களேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா கருத்து உருவத்தை உண்டுங்க. ஏன்னா பேசக்கூடிய பேச்சு எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு மேடையில எதை பேசுற அப்படி எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் உலகத்தோட இயல்பு. அப்ப வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்கிறது, நம்மளது ஒரு மத்தாளுடைய நம்மதே நிர்ணயிக்கிறோம். நம்ம சரியா பண்ணா நம்மளுக்கு வெற்றி, சரியா பண்ணோம்னா தோல்வி. நம்ம கடமையை செஞ்சோம்னா வெற்றி, இவ்வளவுதான் கடமை செஞ்சோம்னா தோல்வி. அப்ப நம்மளுடைய கடமையை சரியாக பணியாற்ற வேண்டும். அப்ப பாருங்களேன், நீங்க சொல்ற கணக்குப்படி ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம பார்த்தது திருஞானப்பட்டது. இந்த திருநீரை பார்த்துட்டேன் அப்படிங்க. ஆனா அவர் நினைச்சுட்டா புதையில மாத்திரம் பங்கு கொடுத்தாரு. விஷயம் இருக்குங்க, ஏன்னா நம்ம ஒண்ணு செய்ய இன்னொன்னு வந்து முடியும். ஆனா இன்னொருத்தர் படி பார்த்தோம்னா தீதும் நன்றும் பிறடுதல வாரா அப்படின்னு, நன்மையோ தீமையோ நம்மகிட்ட தானங்க போகுது. அதை மத்தால போய் என்ன சொல்லி பண்றது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, வழியில போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு முள்ளு குத்திடுறோம், என்ன சொல்லுவான், ஐயோ முள்ளு வந்து குத்திருச்சுங்க. ஆனா நம்ம போய் நான் உள்ள தச்சுக்கிட்டேன்னு யாரும் சொல்றது இல்ல. அப்ப பாருங்க, வழியில போய்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு கல்லுல நம்ம போய் தட்டிக்கிட்டு இருக்கோம், கல்லு வந்து இடிச்சு பிடிச்சாம நம்ம நான் கல்ல தட்டிக்கிட்டேன்னு யாரும் சொல்றது இல்ல. அப்ப என்ன அர்த்தம், நம்மளே போய் பாவத்தை செஞ்சாலும் கூட இன்னொரு பக்கத்தை போய் பாவத்தை போட்டுருக்கோம். நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னத்தை பாவத்தை செஞ்சா. சில பேர் பாவம் எல்லாம் செஞ்சுட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன்றது. ஆனா சில பேர் போன செம்பத்து வினையா இருக்கும்போது இந்த மாதிரி பிடிச்ச ஆட்டு நோக்கமா கிடையாது. அப்ப என்ன சொல்றது, மனிதப்பட்டவன் அந்த சின்ன கோட்டுக்குள்ள இருக்காமா, அதை விட்டு வெளி வரணும். வெளி வரக்கூடிய வாழ்க்கை தாங்க எல்லாருக்கும் தகுதியான வாழ்க்கை. ஆனா சில பேர் அதை எப்படி வரணும், ஏதுக்குள்ள இருக்கணும்னு தெரியாது. அவனை போல இருந்தா நல்லா இருப்பான், அந்த பக்கத்து இருக்கார மாதிரி இருந்தா நல்லா இருப்பான், இல்ல அந்த மனுஷன் மாதிரி இருந்தோம்னா நான் நல்லா வந்திருப்பேன், அவர் மயனா இருந்தா நல்லா இருப்பேன், அவர் கூட நம்ம இல்லையே இப்படி ஏங்குறாள் பார்த்தா, அவர் கூட இவர் கூடன்றதுல அவன் போல இருக்கிறது அதே இருக்காரு, நம்மளை போலதான் நம்ம இருக்கணும். அப்ப அடுத்தவர்களை பார்த்து வாழ்வது வாழ் கிடையாது, தனக்கான ஒரு பாதை வேண்டும். அதனால பசித்திரு தவித்திரு விழித்திரு, பசி என்று சொன்னால் அறிவு பசியோட, தவித்திரு என்று சொன்னால் ஒரு பாதையை வைத்துக் கொள்ளணும், விழித்திரு என்று சொன்னால் எல்லாருடைய அறிவு விழிச்சியோட இருக்கணும். எல்லாத்தையும் வாழ்க்கைக்கு வருமா. ஆனா பணம் எப்போ வருமா தெரியாதுமா, ஆனா பணம் கூட ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறமா. மனிதனுக்கு மதிப்பு கூடுதுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாணயம் உள்ள மனுஷனுக்கு மதிப்பு அதிகமா, நாணயமான மனுஷனுக்கு மதிப்பு அதிகமா. நாணயம் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு, நாணயமான மனுஷனுக்கு மதிப்பே கிடையாது. ஆனா இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில இன்னொரு நயம் இருக்கு, நான் நயம் அப்படின்னு. ஆமா, நான் நயம் என்ன அர்த்தம், பேசக்கூடிய வார்த்தை நயமா பேசுறாரு, அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அது போல எல்லா சிறப்பு இருக்குங்க. சில பேர் ஆனா பேசுற பக்குவம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுறது முறையா பேசினா பிரயோஜனம் இல்ல. சில பேர் எதை பேசுற ஏன் பேசுறோம் தெரியாது, ஆனா ஏதோ பேசுறதுக்காக பேசுறது. ஒருத்தர் மேடையில போய் பேசியிருக்காரு, திருக்குறளை பத்தி அவருக்கு பேச சொல்லியாச்சு. அந்த ஆளுக்கு திருக்குறளை பத்தி சுத்தமா தெரியாது. சரி இருந்தாலும் பேசுவோமே அப்படின்னு ஒரு நோக்கத்துல பேசியிருக்காரு. எப்படி பேச்சு, திருக்குறள் மிகப்பெரிய உன்னதமான நூல், அனைத்து மக்களும் படித்து பயன்பெற வேண்டிய ஒரு நூல். இந்த நூலில் உள்ள குறளை ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்று படித்து வந்தால் 7 நாளைக்கு 7 குறள். அப்போ ஒரு வாரத்துக்கு 7 குறளை மனப்பாடம் செய்யலாம்.
ஒரு மாதத்திற்கு 30 குறளை மனப்பாடம் செய்யலாம். ஒரு வருஷத்துக்கு 365 குறளை மனப்பாடம் செய்யலாம். இப்படியே மனப்பாடம் செய்து கொண்டு போனா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குறளை மனப்பாடம் செய்யலாம். சொல்ல குறளே மொத்தம் எத்தனை இருக்கு? 1330 தான் இருக்கு. 1 லட்சத்துக்கு மேல. அப்ப என்ன பண்றது? சில பேர் தெரியாத ஒத்துக்கிறது இல்ல. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். பொது இடத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா மத்த ஆளுக்கு நம்ம ஆளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா? ரோட்ல போயிட்டு திடீர்னு விழுந்துட்டோம்னா ஐயோ அடி அடிச்சு காலை பாக்குறது வெளி உலகம். நம்ம விழுந்தவன அடுத்தவங்க யாரும் பாத்துட்டாங்களா சிரிக்கிறாங்களா அப்படின்னு இப்படித்தாங்க உலகம் போயிட்டு இருக்கு. தனக்காக வாழ்றதை காட்டிலும் உலகத்துக்காக வாழ்றத பெரிய விஷயமா இருக்கு. பாருங்கள, தனக்கு இருக்கிற கஷ்டங்களை யாரும் நினைக்கிறது இல்ல. நம்ம கஷ்டப்படுறோம்னு வேற யாரும் நம்மளை பார்த்து கேலி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளை பார்த்து யாரு பொறாமப்படுறாங்களோ, யாரும் நம்மளை பார்த்து எதுவும் நினைக்கிறாங்களோ அப்படின்னு போட்டி போடுறாங்களோ அப்படின்ற இந்த மனசு இருக்கு. பாருங்களேன், ஒரு நிலையில இருக்கவே இருக்காது. மாடு நினைக்குமா இந்த இடத்துல மேய்ஞ்சுக்கிட்டே இருக்குமா, இந்த இடத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி தலையை தூக்கி பார்க்குமா, அந்த இடத்துல ரொம்ப பச்சையா இருக்குமா, அப்ப இதை காட்டில அங்க பச்சை பசேர்னு இருக்கு, அப்ப இதை காட்டில புல்லு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மாடு ஆகப்படுது அங்க போய் மேய்மா. அங்க போய் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு மாடு பழையபடி பழைய இடத்துல நின்றுச்சு பாருங்க, அந்த இடத்த திரும்பி பார்க்குமா, அந்த இடத்த காட்டில பழைய இடத்துல மேய்ஞ்ச பாருங்க, அதுவே நல்லா தானே பசுமையா இருக்கு. அப்ப ஏன் நம்ம அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு வந்துருமா. அது மாதிரிதான் மனிதன் மனம் என்பது குரங்கு மாதிரி. மரத்துக்கு மரம் தாவும் போதோ ஒரு மனமாகப்பட்டது ஒரு நிலையில இருந்தா தான் மனுஷனா இருக்க முடியும். பல நிலையில நம்ம பார்த்து என்ன சொல்றாங்களோ, எது சொல்றாங்களோ, பரமப்படுறாங்களோ, போட்டி போடுறாங்களோ, இல்ல நம்ம பார்த்து இதுவா பேசுறாங்களோ அப்படின்னு நினைச்சா மனுஷன் மாதிரி இருக்க முடியாது. 4 பேர் என்ன சொல்லுவாங்க நினைச்சோம்னா நம்ம கூட போயிடாது. என்ன சொல்லுவான்னு நினைச்சே பாதி வாழ்க்கை போகுது. அவ்வளவுதான். நம்ம அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பெருமையா பேசுறீங்க. நெத்தியில என்னமா போட்டிருக்கீங்க? நெத்தியில பட்டை போட்டிருக்கீங்க. பட்டைக்கு பேர் என்ன? பசுபதி பாசம். யாருக்காக இருக்கீங்க? முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமானுடைய தந்தை யார்? சிவபெருமான். சிவனுக்குரிய வேலை அவருக்கு அழிக்கக்கூடிய வேலை, பிரம்மனுக்குரிய வேலை, அடைக்கக்கூடிய வேலை, அதே போல காக்கக்கூடிய வேலை யாருக்கு? உங்க பாட்டு மகாவிஷ்ணுவுக்கு. கல்வி யாரை கொடுக்குறா? சரஸ்வதி கொடுக்குறா. கல்வி கொடுப்பது சரஸ்வதி ஆகும். செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் மகாலட்சுமியாகப்பட்டவர். வீரத்தை கொடுக்கக்கூடியவர் மனுவாகப்பட்டவர். ஒருத்தர் கொடுக்குறாள். அப்பேற்பட்ட உலகத்துல உயிரை பிடிக்கக்கூடிய ஆளு, உயிரை பிடிக்கிறது யமதர்மனாகப்பட்டவர். அந்த யமதர்ம உயிரை பிடிச்சது யமதர்ம உயிரை பிடி. என்ன வண்டி வேற மாதிரி போகுது? எல்லா உயிரையும் பிடிக்கிறவன் யமதர்மன் தான். அப்ப எம்மே உயிரை பிடிச்சவன் தெரிஞ்சுதானே கேக்குறீங்க? புரிஞ்சு கேக்குறீங்கல்ல? தெளிவா தானே இருக்கீங்க? கண்டிப்பா. இல்ல எல்லா உயிரையும் பிடிக்கிறது யமதர்மன். யமனே நேரா போய் பிடிச்சது 3 உயிர் தான். ஆனா யமனுடைய கட்டளைக்கு நீங்க தூதுவர்கள் போய் பிடிக்கிறது உண்டு. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யமன் உயிரை பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா யமன் தானே உயிரை பிடிக்கிறவன். அவன் உயிரை பிடிச்சா அவன் செத்து போயிட்டா அப்புறம் எப்படி ஊர்ல உள்ள உயிரெல்லாம் பிடிக்கிறது? யாருக்கு அடி சறுக்கும். அதுக்கே சறுக்கும் போது எல்லாரும் உயிரை பிடிக்க வேண்டாம். அப்ப அவன் உயிரை பிடிச்சா அது என்ன யானைக்கும் அடி சறுக்கும்? ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? அடி சறுக்குமா என்ன அர்த்தம்? அடி சறுக்கும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க பெருங்கொண்ட சாம்பவனா இருப்பாங்க. வல்லவனுக்கு வல்லவன் பள்ளியோகத்தில் இருக்கேன். நம்மதான் பெரியாரு. நம்ம மட்டும் தான் பெரியாரு. எந்த கேள்வி கேட்டா நம்ம சொல்லி எந்த பாட்டு பாடினாலும் நான் பாடி விடுவேன். எந்த கேள்விக்குரிய நுணுக்கத்தா இருந்தாலும் எந்த நகைச்சுவையில பேசினாலும் என்னைய காட்ட முடியுமா? ஐயா என்னையாட்ட அழகா வந்து நிக்க முடியுமா? என்னைய மாதிரி பேசுறவே நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். என்னையாட்ட அழகா நிக்கிறது, என்னையாட்ட பாடுறது நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு நினைக்கிட்டு அடி முட்டாள் சொல்லியே கடைசியில் அதை வாழ்க்கை வீணா போயிடும். அவன் முட்டாள் ஆயிடுவேன். ஆனா இன்னும் யோசிச்சா சொல்ல கூட இருந்தாலும் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்ல. ஆமா, இன்னைக்கு பாருங்களேன், ஒரு காதலியே காதலிக்கிறாளோ பிரச்சனை இல்லாம அவங்க நல்லா போயிட்டு இருப்பாங்க. இடையில சொல்றேன், இடையில சேர்த்து வச்சு ஆடுறாங்க. அவன் வர்ற பாடுறீங்க, அதான் ரொம்ப பெருமாட பாடு. ஆமா, இது எதுக்கு சொல்ல வர்றா? இடப்பட்ட ஆள் தான் மாட்டிக்கிறான். முக்கியமான சம்பந்தப்பட்ட ஆள் அப்படின்றதெல்லாம் காட்டல. 3ஆம் மனுஷன் ரொம்ப இடத்த மாட்டிக்கிறாரு. இது எதுக்கு? அப்ப யாரு கிடைச்சா நம்ம தான் பெரியார் நினைப்போம். நமக்கு மேல கட்டாயம் ஒரு பெரியார் இருப்பாரு. கண்டிப்பாக. இந்த எவரெஸ்டோட உயிர் என்ன பாத்திருக்கீங்களா? மலையோட சிகரம் பாத்திருக்கீங்களா? புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, எவரெஸ்டோடைய மலை உச்சி மிகப்பெரிய மலை உச்சி. அதுல ஏறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஆனா இந்த காலத்தை சேர்ந்த இளைஞர் பாத்திருக்கீங்க, என்னடா பெரிய மலை உச்சி, அதுல ஏறது கடினமான காரியமா? அதெல்லாம் பெரிய ஆச்சரியமான இந்த உலகத்துல அந்த எவரெஸ்டோட மலை உச்சியை முத தொட்டால் நானா தாண்டா இருக்கணும். வேற எவனு தொட்டதா சரித்திரமே இருக்க கூடாதுன்னு 7-8 நாள் தவமாத்த வந்து 8ஆவது நாள் மலையோட உச்சியை போய் தொட்டுட்டேன். மலையோட உச்சியை தொட்டதுமே மேல இருந்து ஒருத்தன் கேட்டா நான் டீயா காப்பியா? டீ வேணுமா காப்பி வேணுமா? ஏற்கனவே அவன் ஒருத்தன் கடை ஓட்டே உட்காந்துருக்கேன். கடை ஓட்டே ஒருத்தன் உட்காந்துருக்கேன். அம்மா இப்போதே மலையவே தொட்டு இருக்கான். நமக்கு மேல பெருங்கொண்டாள் இருக்கிறான். பெருமை இருக்கட்டும். அது மட்டும் நான் கேட்கிறேன். எல்லா உயிரையும் பிடிச்சவன் எமனா இருந்தாலும் எம்ம உயிரையும் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இருந்தா
உண்டான நவகிரகங்கள்னா எத்தனை பேரு? நவகிரகங்கள் மொத்தம் 9 இருக்குமா? 9ல 6 அரையுங்காலுக்கு சொந்தக்காரர் யாரு? அதான் பெருமுண்ட சனீஸ்வர பகவான். பெருமுண்ட சனீஸ்வர பகவான். அவர் பிடித்தால் எத்தனை வருஷம்? இந்த 7 ஆண்டு சொல்ல சொல்லுவாங்க. ஆனா சனி போல கொடுக்கவும் முடியாது, சனி போல கெடுக்க முடியாது. அவர்களை பிடிச்சா ஆட்டி படைச்சிருவாராம். அது ஜென்ம சனியா இருக்கட்டும், மங்க சனியா இருக்கட்டும், அஷ்டமத்து சனியா இருக்கட்டும், இல்ல 7 சனியா இருக்கட்டும், பிடிச்சாருன்னா அவர் பிடியில இருந்து தப்பித்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. சரிங்களா? பாருங்களேன், உலகத்தையே அழிக்கக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு. காக்கக்கூடிய தன்மை யாரு அப்படின்னா அழிக்கக்கூடிய தன்மைன்னா பிரம்மாவுக்கு. அப்பேற்பட்ட சிவபெருமானே பிடிச்சு ஆட்டி வைக்கப்பட்டவன் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சிவபெருமானே பிடிச்சு ஆட்டினாரா. அதனால சொன்னார் சிவபெருமானே, எப்பொழுது என்னுடைய கட்டளைக்கு இணங்காம என்கிட்ட இருந்து பயந்து ஓடுனீங்களா அப்பவே நீ அவங்களை பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க நாரையா மாறி கழுத்திய முடிங்க, அது முள்ளு குத்துறதுலாம் அதுக்கப்புறம் நடந்த கதைகள். ஆனா எப்போ எனக்கு பயந்துகிட்டு நீங்க பயந்து ஓடுனீங்களா அப்பவே நான் உங்களை பிடிச்சிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவானே சிவபெருமானுக்கு சுட்டி காட்டினாரு. அதனால அவருக்கு சனி அப்படின்னா பேரு. ஆனா ஈஸ்வரனை பிடிச்சதுனாலதான் பிடித்த ஆட்டியதா என்னுடைய பட்டத்தையும் உனக்கு தர அப்படின்னு சொல்லி ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தாரா. ஈஸ்வரனாகப்பட்டவனாலதான் சனியனாக இருந்தவருக்கு சனீஸ்வர பகவான் அப்படின்னு பாருங்க, சனீஸ்வரர் அப்படின்னு பேரு. இப்ப எல்லாரையும் பிடிக்கக்கூடிய நவ கிரகத்துல ஒண்ணு யாரு அப்படின்னு சொன்னா சனீஸ்வரன். ஒரு மனிதனுக்கு 3 காலம் வரைக்கும் சனீஸ்வர பகவான் பிடிப்பார். பாருங்க, 5 வயசுல இருந்து பிறக்கிறதுல இருந்து இந்த 10 வயசுக்கு வரைக்கும் ஒரு விஷயம் ஒரு தடவை வந்து பிடிப்பார். அதுக்கப்புறம் 10 வயசுல மேல 20 வயசுல இருந்து 40 வயசுக்கு வரைக்கும் ஒரு தடவை வந்து பிடிப்பார். அந்த 40க்கு மேல உயிரோட இருந்தா 80 வரைக்கும் ஒரு தடவை பிடிப்பார். 80 வயசுக்குள்ள ஒரு தடவை பிடிப்பார். ஏன்னா யாருக்குமே 3வது சனி, அதாவது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த சனி பிடிக்கிறது சரித்திரமே கிடையாது. என்ன காரணம்? அதுக்குள்ளேயே மண்ணுக்கு போயிடும். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் பிடித்து ஆட்டக்கூடிய பகவான் சனீஸ்வர பகவான். சனியனே எல்லாத்தையும் முடிப்பான். ஆனா அப்பேற்பட்ட சனியனே பிடிச்சான் ஒருத்தன். தெரியுமா? என்ன கேள்விக்கு எதிர்கடியா? நீங்க 16 உலகத்துக்கு போகக்கூடிய தன்மை பற்றியவர் நீங்க வந்தீங்க, நாட்டை பத்தி கேட்டீங்க, எதுக்கு வந்திருக்கேன்னு காவலை பத்தி கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல இடையில கேள்வின்னு ஒரு கணையை தொடக்கும் போது அப்ப நாம சும்மா இருக்கக்கூடாது. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. கேள்விக்கு கேள்வி ஒண்ணு பதிலாகிறாரு. கேள்விக்கு ஒரு பதிலாக கேள்விக்கு நான் ஒரு கேள்வி நான் ஒரு கேள்வி எடுத்தது மட்டும் பண்ண முடியாது. நான் கேட்ட கேள்வி நீங்க பூர்த்தி பண்ணணும். அதெல்லாம் உண்மை. நல்ல அறிவாளி குருச்சேத்திரம் சொல்லக்கூடிய போரே நடந்துச்சு. மண்ணால் ஆனது அந்த குருச்சேத்திர போர். எந்த பெண்ணால் ஆனது ராமாயணம்? எந்த பெண்ணு உலகத்துல 2 பெண்ணு இருக்காங்க. ஆரம்பத்துல மூலகாரம் மொத்தம் சூர்பனகை எப்படி சொல்லக்கூடிய பெண்ணு இருந்தா, அதை போய் அண்ணன் சொல்லாட்டி இத்தனை பிரச்சனை வந்திருக்காரு. சீதை பிறக்க இளங்கை அழிய சொல்லப்பட்டதுமா 2 விதமான காரணம் இருக்குமா. நீங்க சொல்லும்போது இப்ப 2மே முந்தினால அந்த பிரச்சனை. அன்னைக்கு மகாபாரத போர் இழுத்ததுனால உன்னை கொல்லாம மாட்டேன்னு சொல்லி சபதம் இருக்கிறாங்க. அடுத்த குந்தர முடியாம உட்கார்ந்துருக்கா, போர் நடக்குது. இந்த இடத்துல பாருங்க, சீதையாப்பட்டவளை ஆசைப்பட்டு ராவணை தூக்கிட்டு போக, ஆனா கடைசி வரைக்கும் தொடாமே கட்டான யாரு? ஆமா, ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவர். தொட்டு கட்டியா ஒருத்தன், அது பத்மாசுரன். தலையை தொட்டு கட்டி இங்க தொடாமலே கடைசி. ஆனா நீங்க சொல்லி ஆரம்பத்துல ஒரு வார்த்தை, திருநீர் இட்டார் யாரு இட்டாரு? திருநீர் இட்ட வந்து ராவணேஸ்வரன். ஆனா அவன் திட்டம் கட்டு போன என்ன காரணம்னா கேட்பார் பேச்சு கேட்டதுனால அவனுடைய சுய நினைவுக்கு இருந்து சுய மரியாதையோட அவனுடைய புத்தியை கொண்டு இருந்திருந்தான் அப்படின்னா அவன் சரியா இருந்திருந்தான். திருநீர் இட்டாலும் சூர்பனகையினுடைய சொல்ல அரக்கிதானே, அரக்க குணம் இருக்கும்ல. அப்ப கேட்பார் பேச்சு கேட்டதுனாலதான் அவன் கிடக்கூடிய காலங்கள் வந்துச்சு. அவர் சொல்றார் இவர் சொல்றார் அப்படின்றதை விட நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கறது தாழ சிறந்தது. கண்ணால் காப்பது போய், காதால் கேட்பது போய், வீர விசாரிப்பது மெய்யாகும். அப்ப யாரு சொல்லி யாரு கேட்காம நம்ம பார்த்த விஷயத்த பேசுறோம். சில பேர் நல்லதா இருக்கு, சில கெட்டதா போயிரு. நீங்க சொல்ற மாதிரி சில விஷயங்களை பாருங்க, பார்த்தோட முடிவு எடுக்க கூடாது. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இல்ல கெட்ட பிள்ளையா நம்ம சொல்லிட முடியுமா? அந்த பிள்ளையினுடைய தத்துவத்தை, ஒரு பிள்ளை 2 பழங்கள் கையில வச்சிருக்கு, தாயார் போய் கேட்கிறாங்க, அம்மா அந்த ஒரு பழத்தை கொடுமா அப்படின்னு. அதுல என்ன ஒண்ணு, இந்த புள்ள 2 பழத்தை பார்த்துட்டு 2 பழங்களை முதல்ல இருக்க பழத்தை கடிச்சிருச்சு. சரி, 2வது பழத்தை யாரு கொடுக்குமே அப்படின்னு சொல்லி குழந்தை எதிர்பார்க்கக்கூடிய சமயத்துல 2வது பழத்தையும் திரும்ப கடிச்சிருச்சு. தாய் பாக்குறாங்க, என்னடா நம்ம உள்ள ஒரு பழத்தையாவது நம்மளுக்கு கொடுக்காம 2யுமே கடிக்குதே, அப்ப என்ன புள்ள அப்படின்னு ஒரு நிமிடம் ஆகட்டும் தாய் அப்படி மன கும்பிடுறா.
ஆனால் அந்த புள்ள மறுவார்த்தை சொல்லுது பாருங்களே, மா நான் எதுக்கு 2 பழங்களை கிடைச்சது தெரியுமா? இதுல எந்த பழம் அதிக சுவையுடையதோ அதை உங்களுக்கு கொடுக்கலாம் நான் கிடைச்சேன். அப்ப தாய் கொஞ்ச நேரத்தை சந்தேகப்பட்டா, ஆனா பிள்ளை எப்படி இருக்கு அதனால பார்த்தோட யாரையும் முடிவு எடுக்க முடியாது. அவருடைய பேச்சுவார்த்தை எப்படின்னு பழகத்தான் பாடு முடிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பழகிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். சபரி மூதாட்டி ஒவ்வொரு கனிகளாக காட்டுக்குள்ள சேகரிச்சா. எதுக்கு? என்றாவது ஒரு நாள் ராமனாகப்பட்டவர் வருவார், அந்த ராமருக்கு இந்த கனிகள்லாம் அர்ப்பணிக்கலாம், அந்த கனிகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சபரி மூதாட்டி ஒவ்வொரு கனிகளையும் எடுத்து அவள் மென்று வச்சு உண்டு மென்றுவாளாம். அப்ப எது நல்ல சுவையா இருக்கா அது பூரா ஒரு மூலையில அப்படியே குமிச்சு வச்சிருந்தாலாம். பாருங்களேன், ஒரு கனியை கடிச்சு வச்சிருந்தா ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? ஒண்ணு அழுகிறோம், இல்லன்னா காஞ்சு போயிரும் இல்லையா? அப்ப புழு வச்சிரும். ஆனா இவ என்ன பண்ணா, அதெல்லாம் நினைக்கல, காஞ்சு போயிருமே, அழுகி போயிருமே, புழு வச்சு போயிருமே அப்படிலாம் சபரி மூதாட்டி நினைக்கல. என்னுடைய மகனாகப்பட்ட ராமச்சந்திரன் வருவார், அவருக்கு இந்த கனிகள்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி காடெல்லாம் மலைந்து ஒவ்வொரு கனியாக எடுத்து கடுத்து சுவை பார்த்து சுவையான கனியை பூரா சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்களாம். அவளுடைய எண்ணம் நிறைவேறியது. பாருங்களேன், ராமனும் லட்சுமணும் அந்த காட்டு வழியா வரும்பொழுது சபரி மூதாட்டியை பார்த்துட்டாங்க. சபரி மூதாட்டியை பார்க்கும் பொழுது மனம் முகழ்ந்தார். ஐயா, உங்களை திருக்காட்சியை காண்பதற்காக தான் நான் உயிரோட இருக்கேன், என் இடத்துக்கு வந்துட்டீங்களே ராமரே அப்படின்னு சொல்லி ராமனை வரவேற்று ராமனுக்கு எல்லா உபசரங்களையும் செய்து இந்த கனிகளை பூரா கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாலாம். சரி, குமிஞ்சி கிடந்துச்சான் கனி பூரா. இந்த கனிகள் பூரா ஒண்ணு பண்ணாங்க, ராமர் தின்னுகிட்டே இருந்தாராம். ராமன் ராமச்சந்திரமூர்த்தி தின்னுகிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். இலக்குவன் இப்படி பார்த்துட்டே இருந்திருக்காரு. இலக்குவன் என்ன அர்த்தத்துல பாக்குறாரு அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்திக்கு தெரியும். ஆனா ராமச்சந்திரன் என்ன விரா சாப்பிடுறாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்பதான் எல்லா கனிகளையும் சாப்பிட்டு விட்டு சபரி மூதாட்டிக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு சபரி மூதாட்டியுடைய இல்லத்துல இருந்து வெளியில வரும் பொழுது லட்சுமணனுக்கு சந்தேகம். பாருங்க, ஒரு கணம் ராமனை சந்தேகத்தோடு பார்த்து விட்டால் லட்சுமணனாகப்பட்டவன். அப்பதான் சந்தேகம் விடல. பார்த்தது மட்டும் இல்லாம கேட்க ஆரம்பிச்சாரா, நீங்க எதை சாப்பிட்டாலும் எனக்கு பாதி கொடுக்காம சாப்பிட மாட்டீங்களே, ஆனால் சபரி மூதாட்டி கொடுத்ததை பூராமே சாப்பிட்டீங்க, எனக்கு கொடுக்கலையே, என்ன காரணம், ஏன் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் ராமர் சொன்னாரா, நான் உனக்கு கொடுத்திருப்பேன், ஆனா அது அன்பால் கொடுத்த கனி, அன்பால் எச்சி வைத்து கொடுத்த கனி. எச்சி வச்ச கனி பூரா அழுகி இருந்துச்சு, அதுல புழுவெல்லாம் இருந்துச்சு, காஞ்சு போயிருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அன்பால எனக்கு மட்டும் கொடுத்தால் சபரி மூதாட்டி, அதனாலதான் நான் அழுகி இருக்கு, காஞ்சு போயிருக்கு அப்படின்னு என்னுடைய முகத்துல நான் காட்டினேன். அப்படின்னா அன்பாலை கொடுத்தா அவளுடைய மனம் கலங்கும். அதே கனியை உனக்கு கொடுத்திருந்தா நீ என்ன பண்ணுவ, இது காஞ்சிருக்கே, இது அழுகி போயிருக்கா அப்படின்னு நீ ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அப்படின்னா அதை விட மனம் கலங்கி இருப்பாள் சபரி மூதாட்டி. அதனாலதான் அழுகி இருந்தாலும் பாருங்க, நல்லதா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் பிறர் தரக்கூடிய அன்பை நான் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் அழுகின கனியெல்லாம் உனக்கு கொடுக்காம நானும் மனசுல காட்டாம எல்லா கனிகளையும் நானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ராமனாகப்பட்டவன் இலக்குவனுக்கு ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். அன்பை வந்து ஏத்துக்கிடுவாரு. அதாவது கூவன் கொடுத்த தேனை மீனையும் கூட ராமன் ஏத்துக்கிட்டாரு. ஆமா, தேன் அப்படின்றது எங்க இருக்கு? உயரமான மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மீன் எங்க இருக்கு? ஆழத்துல இருக்கும். ஆழமானது எனது நட்பு, உயரமானது எனது நட்பு அப்படின்னு நிரூபிப்பதாக அதை கொடுத்தேன். அந்த அளவுக்கு சிறப்பு. அதான் துப்பளது எந்தோ சுகமட ததுவன்றி பின்புல தலைமண்ணு பிரிவிடத உண்டா முன்புல ஒரு நாள்வோ அன்பினால் கிடைக்கப்பட்ட ஐவர்கள் வாழ்வா. இப்ப சொல்லுங்க, சனீஸ்வரன் பிடிச்சது யாரு? எல்லாருக்கும் பெருமை இருக்குமா? நீ கேட்ட கட்டி மத்தியில எல்லாத்தையும் பிடிக்கிறவன் சனிய, ஆனா சனியனை பிடிச்ச ஒருத்தனை யாரு தெரியுமாமா? பாருங்களே, இலங்கையை நோக்கி பயணிப்பதற்காக பாலம் கட்டுறாங்க. பாடவ கூட்டத்தை வச்சு பாடம் அமைக்கும் பொழுது அந்த இடத்துல யாரு பாலம் கட்டுற பணியில தீவிரமா ஈடுபடுறான்னா அனுமனாகப்பட்ட ஆஞ்சநேய பெருமான் ஈடுபடுகிறார். அப்ப ஆஞ்சநேயர் பாலம் அமைக்கிற பணியில இருக்கார். அந்த சமயத்துலதான் ஆஞ்சநேயரை சனி பிடிக்கக்கூடிய காலகட்டாயம். சனீஸ்வரன் பார்க்கிறார், ஆகா ஆஞ்சநேயர் மாலை கட்டிக்கிட்டு இதே சமயம் இப்பதானே அவனை போய் பிடிக்க முடியும். இங்க இருந்து புறப்புறேன். யாரு புறப்புற பாத்தீங்கன்னா சனீஸ்வரன். அப்ப புறப்பட்டு போய் கேட்கிறார், ஆஞ்சநேயரே உன்னை பிடிக்கிற கால நேரம் வந்துருச்சு, உடனே நான் பிடிக்கிறேன். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ராமருக்கு பாலம் வைக்கக்கூடிய பணியில இருக்காரு இலங்கைக்கு. ஆனா இந்த சமயத்துல வந்து என்னை நீ பிடிக்க முடிய, என்ன நீ பிடிக்க நடத்தினா புடிச்சுக்க, பிரச்சனை இல்லை. நான் இப்ப ராமனுக்கு பாலம் அமைக்கிற பணி இருக்கு. ஆனா ஒரு சின்ன செய்தியை நீ புரிஞ்சுக்கணும். ஓ விஷயத்துல ஓ கடையில எனக்கு எந்த தடையும் கிடையாது, உனக்கு நான் தடையும் கொடுக்கணும். ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் சொல்ற இடத்துல நீ பிடிக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ல பார்த்த சனீஸ்வரன். எங்க பிடிக்க சம்மதம் கொடுத்தது பெரிய விஷயம், அதை எங்க பிடிச்ச நடக்கா? சரி சம்மதத்தை நீ கொடு, எங்க பிடிக்க முடியாது, எனது தலைப்பகுதி எப்படின்னு சொல்ல. அப்பதான் ஆஞ்சநேய பெருமானுடைய தலைப்பகுதியை சனீஸ்வரன் கொண்டு வந்து பிடிக்க. அப்ப தலையை பிடிக்கும் பொழுது அது வரைக்கும் பாருங்க
ஆஞ்சநேயர் சின்ன சின்ன கல்லா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? பாலம் வச்சு கொண்டு வரதுக்கு. பாலம் கட்டுற பணியில சின்ன சின்ன கல்லா தூக்கி வச்சாரு. சனீஸ்வரன் போய் ஆஞ்சநேயரோட தலையை பிடிச்ச நேரத்துல மிகப்பெரிய பாறைகளை, மிகப்பெரிய பாறாங்கற்களை தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாறைகளை அடுக்கடுக்கா தூக்கி வைக்க 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 அதை அழுத்த கொடுக்க சனீஸ்வரன் கீழே இருக்க, அங்க இறுகிட்டே இருக்க, மூச்சு திணறுது, உள்ள இருந்து கத்துற. அதுலயே என்னால வெளியே வர முடியலடா, மூச்சு காத்து கூட விடவில்லை, என்ன வெளியே விடுறான்னு கத்துறேன். என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய மிகப்பெரிய சனீஸ்வரனை தன்னுடைய சிரசு என்று சொல்லக்கூடிய தலையில ஒரு பாறையில வச்சு அடைச்சு மூச்சு தன்னை பிடிச்சு வச்சிருக்க யாரு கேட்டால் அதா ஆஞ்சநேயர் பெருமான். பார்த்து ஆஞ்சநேயர், ஏன் கத்துற? ஏன் கத்துற? கத்தக்கூடாது. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? மூச்சு திணறதுனா நீ வெளியே விடுறா, இல்லடா செத்து போயிருவா சொல்ல. வருத்தப்படாத, உன்னை சும்மா வெளியே வர முடியாது. எனக்கு நீ ஏதாவது கொடுக்குறியா? அப்பே கேட்டிருக்காரு, எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா உன்னை வெளியே விடுறேன். கொடுத்தானே ஓடிக்க முடியும், கொடுத்தாதானே எல்லாமே ஓடிக்க முடியும். கொடுக்காம முடியுமா? ஒரு பொருளை கொடுக்குறோம்னா இன்னொரு பொருள் கிடைக்கும் தானே சில இடத்துல போயிட்டு இருக்கு. எதிர்பாராம கொடுக்கறது உண்டு, எதிர்பார்த்து கொடுக்கறது உண்டு. கையெழுத்துக்கு 10,000 எல்லாமே கொடுக்கதானே வேணுது. அப்ப என்ன அந்த பார்த்த சும்மா இருப்பாரா? ஆஞ்சநேயர் பார்க்கிறார், எனக்கு நீ ரெண்டு வரத்தை தருவீன்னு சொல்லு, உடனே நான் கரெக்டா வெளியே வரேன். எப்படி வெளியே வந்தாலும் வழி இல்லையே, வழி ஒரு வழி பாத்தீங்கன்னா இதுல போன கணக்கு இருக்கா, வேற வழி இருந்தா இது ஓடிடலாமான்னு நினைக்கலாம். இதுதான்டா பாதையில் இருக்கும்போது வேற போக முடியாது. சரி, உனக்கு நான் வரத்தை தரேன். என்ன வரணும்? என்னை தயவு செய்ய வெளியே விடு. சரி, என்ன வரணும் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பிடிக்கிறவன் யாருன்னு கேட்டால் சனீஸ்வரன். எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்க பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை வணங்கக்கூடியவர்களை, அதாவது ஆஞ்சநேய பெருமான வணங்கக்கூடியவர்களுக்கு உனது ஆதிக்க ரொம்ப குறைவா இருக்கிறது. அதாவது உன் பார்வை படுறது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா ரொம்ப கடுமையாக இல்லாமல் உனது பார்வையிலிருந்து ஒரு மோட்சம் கொடுக்கணும். அதிகபட்ச துன்பத்தை கொடுக்காம குறைந்தபட்ச துன்பத்தை மட்டும் கொடுத்து எனது வணங்கக்கூடியவர்களுக்கு பெருமை கொடுக்கணும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பெருமையானவர். அவருடைய பெருமை என்ன? உலகமே போட்டக்கூடிய ஆளு ராமே. அப்பேற்பட்ட ராமனுடைய திருநாமத்தை யாரெல்லாம் உலகத்துல சொல்றாங்களோ அவர்களுக்கு நீ அதிக துன்பத்தை கொடுக்காம, அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காம, எல்லா வளத்தையும் கொடுத்து துன்பத்தை குறைத்து கொடுக்கணும்ன்ற வரத்தை கேட்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் முடிக்கிறவன் சனீஸ்வரன். சனீஸ்வரனே பிடிச்ச வரத்தை வாங்கினவன் யாரு கேட்டால் அவன் தான் ஆஞ்சநேய பெருமான் என்று சொல்லக்கூடிய அனுமனாகப்பட்டவன். அதனாலதான் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி 108 முறை எழுதி கொண்டு போய் ஆஞ்சநேய பெருமானுடைய கழுத்துல போடுறோம். அப்படின்னா என்ன காரணம்? ஐயா, நான் ராமருடைய பக்தன். இந்த ராமருடைய பக்தனுடைய பக்தி மாறாம ஸ்ரீராம ஜெயம் எழுதி உன்னுடைய கழுத்துல போட்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில வர்ற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீ போக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய பெருமான வேண்டுவதாக அர்த்தம். 5 பழுது இல்லாம பதில் சொல்லிருக்கீங்க. இப்ப எல்லா உயிரும் யமதர்மன் உயிரை பிடிச்சது யாரு? நான் கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்லுமா? கேட்டுக்கீங்களா? இப்ப பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க. சொல்ல வேணாம் சொல்லுங்க. தடுக்கிறீங்க. கேட்ட கதைக்கு நான் சொன்ன பதில் உண்மையா இல்லையா? உண்மைதான். அதான் உண்மையை சொல்லிட்டேன். அப்படியே தடுக்கிறீங்க. நான் சொல்ல வேணாமா? அப்ப எதுக்கு சொல்ற 5 பழுதுன்னு? 5 பழுதுல போவாங்க. கொண்ட மாதிரி குறைஞ்சு போச்சா? ஏன் சொல்லக்கூடாது? ஏங்க, இது சாதாரண ஊடகத்துல உள்ள பழமொழி. இது சொல்ல முடியல. சட்டமா எனக்கு போடாது. அதை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, நீங்க சட்டப்படக்கூடாது. என்னையா நான் பேசுறதுக்கு நீங்க கட்டுக்கொண்டு ரொம்ப அதட்டி பேசுறீங்க. நான் கேட்க வேண்டிய சொன்னா நீ போதும். சரியா? கேள்வியை கேட்டா முடிச்ச பிறகு உண்மையை சொல்லு. இல்லையா ஐயா, நீங்க சொன்னதை குற்றம் இருக்கு சொல்ல. அதை 5 பழுதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு வச்சு எனக்கு சட்டம் போடாது. அதை சொல்லணும், இதை சொல்லணும், எனக்கு சட்டம் போடாது. சொல்லுங்க. என்ன காரணம்? காரணம் சொல்லணும் சொல்லக்கூடாதா? சட்டம் போடாதே சொல்லிட்டேன் நானு. இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் மேடையில ஒரு காரணம் இல்லாம அப்படி உங்கள்கிட்ட பயந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படித்தான் சொல்லுவேன். சொல்லுவேன். பதில சொல்லணும். கேட்டு கேட்கையா? காரணம் தெரிஞ்சா இல்ல நீங்க கதையை சொல்லணும். நீ கதையை சொல்லவே வேணும். என்ன காரணம் உங்களுக்கு தெரியணும்? 5 பழுது ஏன் சொல்ற? 5 பழுது காரணம் சொன்னாதான் நீங்க விடுவீங்களா? ஏன் சொன்ன? நீ தான சொன்ன. ஐயா, சாதாரண பழமொழி ஏன் சொல்லக்கூடாதுன்றீங்க? சொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பழமொழியும் சொல்லு, அதுக்கு தடை சொல்லல. அர்த்தம் தெரிஞ்சு சொல்லுன்னு சொல்றேன். அர்த்தம் சொல்லு. இல்ல நான் அர்த்தம் தெரியாம சொன்னேன். சொல்லக்கூடாது. பஞ்சபூதங்கள் எத்தனை இருக்கு? என்னென்ன? நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம். நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம். இப்ப நிலம்னா என்ன? பூமி. வானம்னா என்ன? ஆகாயம். நீர்னா என்ன? தண்ணீர். நெருப்புனா என்ன? அக்னி பகவான். சரிங்களா? காற்றுனா என்ன? வாயு பகவான். வாயுனாவே காற்றுதான். பாருங்களேன், இந்த பஞ்சபூதங்கள் 5மே நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. அது மாதிரி 5மே இந்த உலகத்துல இந்த 5 பஞ்சபூதங்கள் இயங்கினாதான் உலகம் இயங்கும். அந்த உலகம் இயங்கினாதான் மனுஷனே இயங்குதான். காற்றுன்ற ஒரு வாயு பகவான் இல்லை அப்படின்னா உலகமே இயங்காது.
புரியுதா? எப்படி காத்தடிக்காம மரம் சொல்லுவா, ஒரு தலை கூட ஆடலையா, காத்தே அடிக்கல, ஒரு இடதலை கூட ஆடல அப்படிமா. அப்ப காத்து அடிக்காமல் காற்று நின்று விட்டா என்ன ஆகும்? பூலோகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிடும். பூலோகமே உலகமே பூமிக்குள்ள அமைஞ்சு போயிடும். அப்ப காற்று இருக்கணும். அப்ப மனிதன் உடம்புக்குள்ள 5 பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்கள. இந்த பூமி இருக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரியும். மண்ணை போய் அள்ளலாம், பூமியில உட்காரலாம், படுத்து தூங்கலாம், ஏன் புளியா கூட வெட்டலாம். இது கண்ணுக்கு தெரியுது, நிரந்தரமாவே இருக்கு. அடுத்து வானம், தொட முடியாட்டியும் பக்கத்துல போய் பார்க்க முடியாட்டியும் அல்ல உட்கார முடியாட்டி படுக்க முடியாட்டியும் கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் வானம், இது கண்ணுக்கு தெரியுற விஷயம். ஆனா அந்த இடையில 3 பொருள் இருக்கு பாருங்க. இந்த காற்றுன்னு ஒண்ணு. இப்ப காத்தடிக்கிறா இல்ல, நான் கொஞ்ச நேரம் சென்று அடிக்கேன், அப்ப அடுத்த காத்து இப்ப அடிக்க மாட்டேங்குது ஐயா, காத்தையே காணா, கண்ணுலயே காத்தையே பார்க்க முடியல அப்படிமா. அப்ப காற்று அப்ப வரும், அப்பப்ப வரும், அப்புறமா போயிடும். அப்ப அப்பப்ப வரக்கூடிய காற்று நிரந்தரம் அல்ல, நிரந்தரமாக காற்று வீசுவது அல்ல. அதே மாதிரி நீர், நல்ல உடம்பு வேர்க்கும், நல்ல மழை வரும் பூமிக்கு. மழை வந்து வருஷம் 365 நாள் மழை பெய்யுது. ஒரு நாள் 2 நாள் மழை பெய்யும். அந்த பெய்கிற மழை இருக்கிற வெப்பத்துக்கு பூமி இழுத்துரும், தண்ணி இல்லாம போயிடும். அப்ப உடம்புல வேர்க்கும். இந்த உடம்புல வேர்த்தோம்னா மின்விசிறில போய் உட்கார்ந்தா வேர்வை காணாம போயிடும். அப்ப இந்த நீராகப்பட்டது நிரந்தரமாக இருப்பது அல்ல. அப்ப நெருப்பு, நெருப்பு என்ன பண்ணுவான்? தீ மூட்டுவான், விறகு கடைய வைப்பான், சமைப்பான். இந்த சமையல் சமைக்கிற வரைக்கும் கட்டையினுடைய பதம் இருக்கிற வரைக்கும் தீ எரியும். கட்டையினுடைய பதம் முடிஞ்சு போச்சுன்னா வெறும் கறிக்கட்டை ஆயிரும், தீ அமர்ந்து போயிடும். அப்ப நெருப்பு நிலையற்றது, நிலை உள்ளது கிடையாது, நிலை அற்றது. அப்ப இந்த 5 பஞ்சபூதங்கள்லையும் பூமி நிலையானது, வானம் நிலையானது. நிலையற்றது என்ன அப்படின்னா காற்று, நெருப்பு, நீர். இந்த 3ம் நிலையற்றதாக இருக்கக்கூடியது. அதனாலதான் 5க்கு 2 பழுது இல்லாம இருக்கு அப்படின்னு பதில் சொல்றேன். நான் கூட நினைச்சேன் ஏதோ 6க்கு 4 பழுதாம பேசிக்கிட்டு. அது என்ன 6க்கு 4? சும்மா சொன்னேன். என்ன சும்மா சொன்னீங்க? நீங்க சும்மா சொன்னீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொல்லுங்க. ஆள வாங்குவீங்கல்ல, அதுக்கு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் பதில். அப்ப அந்த பதில எடுத்துக்கணும். அப்படியே நீங்க யாரு பாடமொழிக்கு பதில சொல்லுங்க. பாடமொழிக்கு பதில் அப்ப தெரியாதுன்னு சொல்லுங்க. நீங்க கேட்டு சொன்ன சொல்லணும், சொல்ல வேண்டாம்னா சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. 5க்கு 2 பழுது ஏன் கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் மத்தியில நீங்க சொன்ன மாதிரி 6க்கு 4 பழுதுங்கன்னா முருகப்பெருமானுடைய மந்திரம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை எழுத்து கேட்டீங்கன்னா ஓம் சரவண ஓம் சொல்லி பாருங்க. ஓம்ன்றது 2 எழுத்து, சரவண அப்படின்னு சொன்னா அது எத்தனை எழுத்து கூடிரும். இப்ப சரவண பவன் பார்த்தீங்கன்னா சரவண பவன் மொத்தம் 6 எழுத்து. இந்த 6 எழுத்து மந்திரத்தை ரொம்ப நேரம் சிரமப்பட்டு நான் சொல்லிக்கிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு சாரி அப்படின்னு சொல்லி சரவணா புண்ணிய அதனால 6க்கு 4 பழுதலாம நீங்க பேசுறீங்க அப்படின்னு பெருமையை சொல்லி எல்லாரையும் பிடித்தது யமதர்மனாகப்பட்டவன். யமதர்மனை பிடிச்சது யாரு அப்படின்னா அந்த ஈஸ்வரனப்பட்டாகவே யமதர்மனை பிடிச்சார். என்ன காரணம் அப்படின்னா மருத்துவதிக்கு மிருகண்ட ரிஷிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அழகாக வளர்ந்தது, வாழ்ந்தது, ரொம்ப பக்தியாக இருந்தது. 16 வயது நிரம்பியோட இறக்கணும் அப்படின்றது அவனுடைய தலை எழுத்து. அப்ப இறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யமதர்மன் வந்து உயிரை பிடிக்கணும் இல்லையா? நேரே அங்கிருந்து வந்துட்டார். அங்கிருந்து வந்து அங்க மார்க்கண்டேயனுடைய உயிரை பிடிப்பதற்காக யமதர்மன் வரும் பொழுது மார்க்கண்டேயன் சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கார். அப்படி சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கிறார். மார்க்கண்டேயன் மேல அப்படி பாசத்தை போடுறாரு. பாசம் போட்ட பாசம் என்ன ஆகும்? மார்க்கண்டேயனோட சேர்த்து சிவலிங்கத்து மேலேயும் விழுகுது. அதான் அந்த வாசத்தினுடைய நன்மை என்ன தெரியுங்களா? எந்த பொருள் மீது எந்த உயிர் மீது படுகிறதோ அந்த உயிரை எடுக்கக்கூடிய தன்மை இந்த பாசத்துக்கு உண்டு. அப்பதான் சிவபெருமான் பார்த்தாரு, என்னுடைய உயிரை எடுக்கக்கூடிய இந்த பாசத்தை வீசினது யாரு அப்படின்னு சொல்லி கண்டு வந்து பார்த்தா யமதர்மன் விட்டாரு ஒரு உதை. இவர் உதையை விட்டாரு, போய் விழுந்தாரு, இறந்தாரு. எல்லா உயிரையும் பிடிச்சது யாரு? யமதர்மன். அந்த யமதர்மனையும் உயிரையே கொன்றது, கொன்று பிடித்தது யாரு அப்படின்னா அவர் தான் மகேஸ்வரனாகப்பட்டவர் எம்பெருமான் ஈஸ்வரன். பெருமையான பேச்சுமா ஏன்னா பெருமையா பேசுறீங்க. 2 வீட்டுக்குரிய தவை வெளிச்சம், பன்னடத்துக்கு தண்ணீர், சாரிக்கு, மூடி, குரலுக்கு இனிமை. அது போல ஒருத்தர் பத்துக்கிறதுனால பெண் 7 வகை இருக்கு. 7 வகை பருவம். நீங்க இறங்கிட்டது மங்கை பருவம். மங்கை பருவனுக்கு பெண்ணே உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை. மாப்பிள்ளை யாரு? பெருமையான மாப்பிள்ளை யாரு? வடக்கு பள்ளிக்கு நான் கல்யாணம், வடக்கு பள்ளிக்கு நான் கல்யாணம், உலகம் புகழ் போட்டுக்கிட்ட மரணையே மறந்து
பாட்டு சிறக்கின்றாரப்பா பாட்டு சிறக்கின்றாரப்பா அது பகல் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன் ஏற்கனவே கல்யாணம் அந்த கொண்டாடி இப்படி கட்டிக்கிறியா திரும்ப ஆனது ரெண்டாவது நான் அறுதரே சன்னியாசி வேஷத்தை போட்டாலே அந்த மொழி இரண்டு மொழிகள் உன்னை திருத்த முடிவைக்கல நானும் ஆதரவல்ல இது பிரபுடிப்பான பூர்வமல்ல இது சிப்பாகிடமல்ல கொண்டே அத்து முருகா சத்தம் கொடுக்கிறார் முருகன் அருவமாக அநாதையாற்றவாய் ஒன்றார் பிரம்மமா கருணைக்கு முகங்களாரும் கரங்களை 12 கொண்டு பொதித்திரு முருகன் வர வேண்டும் இந்த உலகம் எல்லாம் காக்க வேண்டும் வர வேண்டும் முருகா வந்தியும் என்னையும் என்னுடைய மக்களையும் ஆட்கொள்ள வேண்டும் முருகா ஆறுமுகா பாப்பா விஜயராமா